கேட்டுக்கொண்டிருக்கின்றது என்று ரொஷான் ராஜதுரை முதலாளிமார் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவிக்கின்றார். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் இன்று மீண்டும் கூடும் சம்பள நிர்ணய சபை என்ற வீரகேசரி பத்திரிகை செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அதையும் பார்க்கலாம். மனோ சித்ராவின் செய்தி. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு சம்பள நிர்ணய சபை இன்று புதன்கிழமை மீண்டும் கூட உள்ளது. தொழில் ஆணையாளர் நாயகம் HKKA ஜெயசுந்தர தலைமையில் கூட உள்ள சம்பள நிர்ணய சபையில் தொழிற்சங்கங்கள், முதலாளிமார் சம்மேளனம் மற்றும் அரச தரப்பினர் பங்கேற்க உள்ளனர். கடந்த 10ஆம் தேதி பெருந்தோட்ட அந்த செய்தி தொடர்கின்றது என்ற வீரகேசரி பத்திரிகையில். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் தீர்மானிப்பதற்காக சம்பள நிர்ணய சபை கூட்டப்பட்ட போதிலும் இறுதி நேரத்தில் முதலாளிமார் சம்மேளனம் சமூகம் அளிக்காமையினால் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டது. சம்பள நிர்ணய சபை கூடுவது குறித்து தமக்கு உரிய நேரத்தில் அறிவிக்கப்படவில்லை என தெரிவித்த முதலாளிமார் சம்மேளனம் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருக்கவில்லை. இந்நிலையில் முதலாளிமார் சம்மேளனத்துக்கு முறையாக 14 நாட்களுக்கு முன்னர் அறிவித்தல் விடுக்கப்பட்டு இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை இடம்பெற உள்ளது. தொழிற்சங்கங்களால் முன்வைக்கப்பட்டிருந்த 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் தீர்மானிப்பதற்காக சம்பள நிர்ணய சபை கூட்டப்பட்டிருப்பதோடு அந்த கோரிக்கையை கம்பெனிகள் ஏற்காவிட்டால் வாக்கெடுப்பை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இறுதி தருணத்தில் கம்பெனிகளின் பிரதிநிதிகள் சமூகம் அளிக்க முடியாது என அறிவித்தமையால் எவ்வித தீர்மானத்தையும் எட்ட முடியாத நிலையில் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டது. இருப்பினும் இன்று முதலாளிமார் சம்மேளனமும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமையால் தீர்மானம் ஒன்று எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய பேச்சுவார்த்தை தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சிரேஷ்ட சட்ட ஆலோசகர் K மாரிமுத்துவிடம் கேட்டபோது அவர் என்ன சொல்கின்றார்? இன்று முதலாளிமார் சம்மேளனம் பேச்சுவார்த்தையில் பங்கேற்குமா இல்லையா என்பதை எம்மால் உறுதியாக கூற முடியாது. ஆனால் கடந்த முறையை போன்று இம்முறையும் முதலாளிமார் சம்மேளனம் பேச்சுவார்த்தையை புறக்கணித்தால் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமை பீடம் கூடி தீர்மானம் ஒன்றை எடுக்கும் என்றார். எதேபடியோ தற்போது கடந்த வாரத்தில், இந்த வாரத்திலும் திங்கள் செவ்வாய் நாட்களிலும் கூட நாட்டின் பல பகுதிகளில் போராட்டங்களை நடத்தி வருகின்றது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இந்த சம்பள உயர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு. அரசாங்கத்தின் கையில் ஒன்றும் இல்லை என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது. ஏனென்றால் ஜனாதிபதி அண்மையில் நூரெலியாவுக்கு விஜயம் செய்திருந்த போது அங்கே இருக்கின்ற தோட்ட தொழிலாளர்கள் கேட்கின்றார்கள் ஜனாதிபதியிடம், ஐயா சிங்களத்தில் கேட்கின்றார்கள், அப்பே படி வெடிக்கர்ல தினம் அதாவது எங்களுடைய சம்பளத்தை அதிகரித்து தர முடியுமா என்று கேட்டதற்கு ஜனாதிபதி சொல்கின்றார், நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு தான் இருக்கின்றோம், விரைவில் அது சரிவரும் என்று இப்படி சொல்லிவிட்டு வந்திருக்கின்றார். பார்ப்போம் என்ன நடக்கின்றது என்று. 1700 ரூபாய் சம்பளம் கிடைக்குமா அல்லது அவர்கள் கூறுவது போன்று, முதலாளிமார் சம்மேளனம் கூறுவது போன்று கிலோவுக்கு 65 தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று. அப்படி என்றால் யோசித்து பாருங்கள், 1700 ரூபாய் சம்பளம் பெறுவதற்கு எத்தனை கிலோ தேயிலை பறிக்க வேண்டும் என்று. 20 கிலோ 1300 ரூபாயை பெறுவதற்கு 20 கிலோ பறிக்க வேண்டும், 1300 ரூபாயை பெறுவதற்கு. எனவே கிட்டத்தட்ட 30 கிலோ பறித்தாக வேண்டும் அவர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் கிடைப்பது என்றால். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். 30 கிலோ பறிக்கக்கூடிய சாத்தியம் மலையகத்தில் இருக்கின்றதா இல்லையா என்பது மலையகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்றாக தெரியும். சரி, இப்படி இருக்கும்போது இன்று சீன ஜனாதிபதி ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் இலங்கை வருகிறார். உமாஓயா திட்டத்தை மக்களிடம் கையளிப்பதற்காக. உலகளாவிய ரீதியிலே தற்போது ஈரானுக்கு எதிரான ஒரு அமைதியாக இருந்த ஒரு ஈரான் இஸ்ரேலுக்கான மோதல் தற்போது வெடித்திருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிஸ் அவர்கள் இலங்கைக்கு வருகின்றார். நேற்று பாகிஸ்தானில் கராச்சிக்கு சென்றிருந்தார். பாகிஸ்தானின் ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோரை சந்தித்து அங்கும் ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டு எல்லாம் முடித்துவிட்டு இலங்கை வருகிறார். இலங்கை வந்து உமாஓயா திட்டத்தை மக்கள் பாவனைக்காக கையளிப்பதற்கு இன்று அவர் ஊவா மாகாணம் செல்கின்றார். சரி, செய்தி வெளியாகின்றது. இன்று வருகிறார் ஈரான் ஜனாதிபதி. 5 ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகும். ஈரான் ஜனாதிபதியை வரவேற்று கொழும்பில் அமைக்கப்பட்டுள்ள பதாதை ஒன்றும் இங்கே படத்தில் இருக்கின்றது. ஆர் ராம் என்ற செய்தியாளரின் செய்தியாக இந்த செய்தி வருகின்றது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உத்தியோகபூர்வ விஜயம்
மேற்கொண்டு இன்று இலங்கை வருகை தருவதுடன் உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை ஆரம்பித்து வைக்க உள்ளார். அத்துடன் இந்த விஜயத்தின் போது இலங்கை மற்றும் ஈரான் இடையே 5 ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட உள்ளன. இருதரப்பு உறவுகள், அரசியல், பொருளாதாரம் மற்றும் கலாசார விடயங்கள் உள்ளிட்டவை குறித்த ஈரான் மற்றும் இலங்கை ஜனாதிபதியின் கலந்துரையாட உள்ளதாக உடன்பாடுகளும் மேற்கொள்ள உள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனை இலங்கைக்கான ஈரான் தூதுவர் அலிசேரா டேல்கோஸும் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு உறுதி செய்துள்ளார். கலாநிதி ரைசி பாகிஸ்தான் மற்றும் இலங்கை விஜயத்துக்கு முன்னர் பாகிஸ்தான் மற்றும் இலங்கையுடனான பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவது இந்த பயணத்தின் ஒரு குறிக்கோளாக குறிப்பிட்டதுடன் அண்டை நாடுகளின் கொள்கைகளுக்கு இணங்க இஸ்லாமிய குடியரசு அண்டை நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதிலும் புதிய நடவடிக்கைகளை எடுக்க ஈரான் உறுதியாக உள்ளது என்றும் தெரிவித்திருக்கின்றார். இதன்போது ஈரான் வெளிவிவகார அமைச்சு விடுத்திருந்த அறிவிப்பின் பிரகாரம் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய நட்பு நாடுகளின் அழைப்பின் பேரில் ஈரான் ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக 4 நாட்கள் பயணத்தை முன்னெடுத்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளது. ஈரானிய ஒப்பந்தக்காரர்களால் நிர்மாணிக்கப்பட்டு 2 அணைகள் மற்றும் 120 மெகாவாட் மின் உற்பத்தி நிலையத்தை உள்ளடக்கிய உமா ஓயா பல்நோக்கு திட்டம் இலங்கையின் மிகப்பெரிய சிவில் பொறியியல் முயற்சிகளில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இதன் மதிப்பு சுமார் $500 மில்லியன் ஆகும். 5000 ஏக்கர் விவசாய நிலங்களின் நீர்ப்பாசனத்தை மேம்படுத்துவதும் 145 மில்லியன் கணக்கான கனமீட்டர் தண்ணீரை மாற்றுவதும் ஒரு வருடத்திற்கு மணிக்கு 290 கிகாவாட் மின்சார உற்பத்தி செய்வதும் இத்திட்டத்தின் நோக்கமாகும். இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிதியுதவியுடன் 400க்கும் மேற்பட்ட ஈரானிய பொறியியலாளர்கள் குறித்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்துள்ளனர். அவர்களின் ஆலோசனை மற்றும் வடிவமைப்பு முதல் செயற்படுத்தல் வரை பங்களித்துள்ளனர் என்றுள்ளது. ஈரான் ஜனாதிபதியினுடனான பாகிஸ்தான் மற்றும் இலங்கைக்கான விஜயத்தின் அவரது துணைவியார் மற்றும் வெளியுறவு அமைச்சர் மற்றும் அமைச்சரவையின் அங்கத்தவர்கள், மூத்த அதிகாரிகள் அடங்கிய உயர்மட்ட குழுவினர் பங்கேற்றுள்ளனர். அது அவ்வாறு இருக்கும்போது இதே செய்தி இன்றைய பல பத்திரிகைகளில் பலவிதமான தலைப்புகள் வந்திருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையில் இவ்வாறு வந்திருக்கின்றது: ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இன்று இலங்கைக்கு விஜயம், விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று தினகரன் பத்திரிகையில் ஜனாதிபதி ரணில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி தலைமையில் உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் மக்கள் பாவனைக்காக இன்று கையளிப்பு என்று தினகரன் பத்திரிகையிலே அதே செய்தி வெவ்வேறு தலைப்புகளில் வந்திருக்கின்றது. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக நான் முதலில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த ஈரான் ஜனாதிபதி இன்று இலங்கை வருகின்றார் என்று சொல்வதற்கு பதிலாக சீன ஜனாதிபதி என்று சொல்லிவிட்டேன். எப்படியோ உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஏதோ ஒரு சீனா உடனான ஒரு முக்கியமான விடயம் அடுத்து வரப்போகின்றது, அல்லது சீனா சம்பந்தப்பட்ட ஒருவர் இலங்கைக்கு வந்திருக்கின்றார். அதுதான் உண்மை. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு வர இன்னும் ஒரு சில மணித்தியாலயங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் சீன அமைச்சர் இலங்கைக்கு வந்திருக்கின்றார். செய்தி வெளியாகின்றது. சீன பொது உடைமை கட்சியின் சர்வதேச பிரிவு பிரதிநிதியும் அமைச்சருமான ஷன் அயன் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நேற்று செவ்வாய்க்கிழமை இலங்கை வந்துள்ளார். 4 நாட்கள் இலங்கையில் தங்கியிருக்கும் இவரது இலங்கை விஜயம் சம்பந்தமாக இலங்கையில் உள்ள சீன தூதரகத்தின் அரசியல் பிரிவு தலைவர் கின் லிங் காங் கூறுகையில், அமைச்சர் ஷான் ஹயன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் தினேஷ் குணவர்தன் ஆகியோரை சந்திக்க உள்ளார். அத்துடன் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் முக்கிய குழுவினரையும் சந்திப்பதற்கு நிகழ்ச்சி நிரலிடப்பட்டுள்ளது என்றார். இதே நேரம் அமைச்சர் ஷான் ஹயன் இந்த பயணத்தின் போது சீன பொது உடைமை கட்சிக்கும், பாருங்கள், இன்றுதான் சீன ஜனாதிபதி வருகிறார், இன்றுதான் ஈரான் ஜனாதிபதி வருகிறார், ஆனால் சீன அமைச்சர் நேற்றே வந்துவிட்டார். இலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கும் அதன் தலைவர்களுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்தல் மற்றும் இணைந்து பணியாற்றுதல் தொடர்பிலேயே கலந்துரையாட உள்ளதாக ராஜதந்திர தரப்புகள் தெரிவித்துள்ளன. இதே நேரம் பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் சீனாவின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான விடயங்கள் உள்ளிட்டவை பற்றியும் அவதானம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்ற அந்த செய்தி தொடர்கிறது. சரி, இப்படி இருக்கும்போது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சீன அமைச்சர் ஷன் ஹயன் அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்திருக்கின்றார். ஜனாதிபதி, பிரதமர் இவர்களை கூட இன்னும் சந்திக்கவில்லை.
முதலாவதாக அவர் சந்தித்திருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தி குழுவினரை. பாராளுமன்ற உறுப்பினர்களான விஜிதேரத், பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய, முக்கிய உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்திலே ஷன் ஹயன் அனுரகுமாரவை சந்தித்து விட்டுத்தான் ஜனாதிபதி பிரதமரை சந்திக்க போகின்றார். அவர் முக்கியமாக சந்திக்க வந்திருப்பது அனுரகுமார திசாநாயக்கவை என்றுதான் பேசப்படுகின்றது. எப்படியோ பார்ப்போம் எதற்காக அனுரகுமார திசாநாயக்கவை சந்திக்கின்றார்கள். முதலாவதாக, அதாவது ஒரு புரோட்டோகால் என்று ஒன்று இருக்கின்றது. ஒரு உத்தியோகபூர்வமான விஜயங்களின் போது முதலாவதாக ஒரு நாட்டின் வெளிவகார அமைச்சரை சந்திப்பார்கள். அதற்கு பிறகு அந்த நாட்டின் பிரதமரை சந்திப்பார்கள். அடுத்ததாக அந்த நாட்டின் ஜனாதிபதியை சந்திப்பார்கள். ஆனால் இங்கே 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்தியை சந்திக்கின்றார். சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக இன்னும் ஒரு செய்திக்கு போகின்றோம். மறுசீரமைப்புகளை நிறுத்தினால் நெருக்கடிக்கு நாடு தள்ளப்படும், ஜனாதிபதி எச்சரிக்கிறார். செய்தி வெளியாகின்றது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். கடன் மறுசீரமைப்புகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தேசிய கடன் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் அரசாங்கம் மீண்டும் உள்நாட்டு கடன்களை பெற வேண்டிய தேவை ஏற்படாதவாறு ஏற்றுமதி பொருளாதாரம் கட்டியெழுப்பப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். அகில இலங்கை தொழில்சார் வல்லுநர்களின் சங்கத்தின் பொதுக்கூட்டம் நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பு தாமரை தடாகத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். தற்போது கல்வி முறையில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். கோவிட் தொற்று ஏற்பட்டதன் பின்னரே இணைய கல்வி முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் 2017ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தில் நாம் மடிக்கணினிகளை வழங்குவதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுத்தோம். எனினும் பல்வேறு காரணிகளால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது. அன்று அந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்திருந்தால் கோவிட் தொற்றுக்கு முன்னதாகவே நாம் இணைய கல்வி முறைமைக்கு சென்றிருப்போம். எனவே இனியாவது கல்வியை சேர்க்கை, நுண்ணறிவு என்பனவற்றை அடிப்படையாக கொண்டு நவீன முறைமையில் மறுசீரமைக்க வேண்டும். நாட்டின் தற்போது சகல துறைகளும் மறுசீரமைக்கப்பட்டு வருகின்றன. அதற்கமைய கடன் மறுசீரமைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தேசிய கடன் மறுசீரமைப்பு நிறைவடைந்தவுடன் அரசாங்கம் மீண்டும் உள்நாட்டு கடனை பெற வேண்டிய தேவை ஏற்படாதவாறு ஏற்றுமதி பொருளாதாரம் கட்டியெழுப்பப்படும். இதனை விடுத்து தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ள வேலை திட்டங்களை இடைநிறுத்தினால் எதிர்வரும் 10 ஆண்டுகளுக்குள் மீண்டும் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என்று ஜனாதிபதி எச்சரிக்கிறார். நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் மறுசீரமைப்பு விடயங்கள், கடன் மறுசீரமைப்பு விடயங்கள், நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொருளாதார ரீதியான விடயங்கள் அனைத்தும் பாதிக்கப்படும் இதை நிறுத்தினால் என்று. இப்போ என்ன சொல்ல வர்றீங்க ஜனாதிபதி என்று கேட்டால், நான் ஜனாதிபதி தேர்தலில் நான் போட்டியிட்டால் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களது கடமை என்று ஜனாதிபதி சொல்ல. அதே ஜனாதிபதியின் கட்சியில் இருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளராகிய வஜிர அபேவர்தன் சொல்கிறார், இந்த ஜனாதிபதியை மாற்றினால் மிகப்பெரிய ஆபத்தில் நாட்டு செல்லும் என்று ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். இன்னும் நிறைய எச்சரிக்கைகள் இருக்கின்றது, நிறைய சவால்கள் இருக்கின்றது. எல்லாம் நான் வாசிக்க போகின்றேன். அதற்கு முதல் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை. நம் நாடு தொடர்கிறது. அரகல உங்களுக்கு தெரியும், கொழும்பு காலி முகத்திடலிலே கூடாரங்களை அமைத்து கோத்தா கோ கம என்று ஒன்று உருவாக்கப்பட்டு ஒரு சில நாட்கள் ரணில் கோகம என்றெல்லாம் உருவாக்கப்பட்டு இப்படி தொடர்ச்சியாக அரகல் நடந்து கொண்டிருந்தது. அப்போது பல அமைச்சர்கள், ஏன் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களது வீடு கூட எரிக்கப்பட்டது. இப்படி இருக்கும்போது குருநாகல மாவட்டத்தின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஒருங்கிணைப்பு காரியாலயம், அதை நடத்தி வந்தவர் முன்னாள் கேபினட் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ. அவரது அந்த ஒருங்கிணைப்பு காரியாலயம் முற்றுமுழுதாக தாக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்படுகின்றது. ஆனால் நேற்றைய தினம் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ என்ன செய்கின்றார், அந்த காரியாலயத்தை அதே இடத்தில் மீண்டும் நிர்மாணித்து அதன் திறப்பு விழாவுக்கு அழைக்கிறார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமாகிய மஹிந்த ராஜபக்ச அவர்கள். இந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்றார். நேற்றைய நிகழ்வில் கலந்து கொண்டார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் புதிய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச. இந்த
வரவேற்பு அல்லது இந்த திறப்பு விழா, அதாவது அறகலையின் போது எரிக்கப்பட்ட ஜான்சன் பெர்னாண்டோவின் குருநாகல் அலுவலக திறப்பு விழாவின் போது ஜான்சன் பெர்னாண்டோ மேடையில் பேசும்போது ஒரு விடயத்தை சொல்கின்றார். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்களே, முன்னால் அமர்ந்திருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி அவர்களே, உங்களுக்கு ஒரு விடயம் தெரியுமா? இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சுக்கு நூறாகிவிட்டது. இதற்கு காரணம் என்ன? 2015ஆம் ஆண்டு உங்களுக்கு துரோகம் செய்துவிட்டு செயலாளர் பதவியில் இருந்த மைத்ரிபால சிறிசேன உங்களை ஏமாற்றி சென்றாரே, அதுக்கு கிடைத்த சாபமும் அதுக்கு அந்த பாவத்துக்கு கிடைத்த பரிகாரமும் தான் இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சுக்குநூறாகிவிட்டது என்று ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ நேற்று மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு முன் சொல்கின்றார். சுதந்திர கட்சியின் உள்ளக விவகாரத்தில் எங்களால் தலையிட முடியாது, தேர்தல் ஆணையகம் சொல்கின்றது. செய்தி வெளியாகின்றது, பார்க்கலாம். சுதந்திர கட்சியின் உள்ளக விவகாரத்தில் நாங்கள் தலையிட முடியாது, தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவிப்பு, வேட்பு மனுவுக்கு முன்னர் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்கிறார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உள்ளக பிரச்சனை நாம் தலையிட முடியாது, வேட்புமனு தாக்கலுக்கு முன்னர் சுதந்திர கட்சியின் உள்ளக பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்ததை தொடர்ந்து கட்சியின் முரண்பாடுகள் தீவிரமடைந்தன. அமைச்சர் நிமால் சிறிபால்டி சில்வா தலைமையிலான ஒரு தரப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி அந்த செய்தி தொடர்கின்றது, பார்க்கலாம். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான பிரிதொரு தரப்பினரும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இது தொடர்பில் வினவிய போதுதான் தேர்தல் ஆணையாளர் இவ்வாறு கூறுகிறார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உள்ளக பதவி நிலை பிரச்சனைகளுக்கு தேர்தல் ஆணைக்குழு தீர்வு பெற்றுக் கொடுக்க முடியாது, கட்சியின் உள்ளக விவகாரங்களில் நாங்கள் தலையிட முடியாது என்பதை சுதந்திர கட்சியின் இரு தரப்பினருக்கும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம். சுதந்திர கட்சியின் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு நீதிமன்ற கட்டளை பிறப்பித்தால் அது குறித்து எம்மால் கவனம் செலுத்த முடியும், அதனை தவிர்த்து எவ்விதத்திலும் எம்மால் தலையிட முடியாது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பு எதிர்வரும் ஜூலை மாதம் வெளியிடப்படும். வேட்பு மனுக்களுக்கு முன்னர் சுதந்திர கட்சியின் உள்ளக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையாளர் தெரிவித்திருக்கின்றார். பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்கு. நீதிமன்றத்தில் பிரச்சனை இருக்கும்போது இவங்க தேர்தல் ஆணையாளர்கிட்ட போய் சொல்கிறாங்க, எங்களோட பிரச்சனை நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும். தேர்தல் ஆணையாளர் சொல்கிறாரு, எங்களுக்கு அதில் தலையிட முடியாது. நீங்கள் நினைத்தவுடன் தலைவரை மாற்றுறீங்க, பதில் தலைவர்களை நியமிக்கிறீங்க. சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க என்ன செய்கின்றார்? கட்சியை கூட்டி ஒரு 30-40 அரசியல் குழு உறுப்பினர்களை கூட்டி அவர் நிமால் சிறிபால்டி சில்வாவை பதில் தலைவராக தெரிவு செய்கின்றார். இந்த பக்கம் மைத்ரிபால சிறிசேன என்ன செய்கின்றார்? அவர் ஒரு 10-20 பேரை கூட்டி அவர் ஒரு அரசியல் குழுவை உருவாக்கி அவர் அங்கே விஜயதாச ராஜபக்ச அமைச்சர் அவர்களை பதில் தலைவராக தெரிவு செய்கின்றார். கட்சி சின்ன பின்னமாக சுக்குநூறாக ஆகிவிட்டது. அது அப்படியெல்லாம் சுக்குநூறாக ஆகுவதற்கான காரணங்கள் பல பின்னணியில் இருந்தாலும் கூட இன்னும் ஒரு செய்தி இருக்கின்றது. இந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் சமகி ஜனபலவேகி கட்சியின் நளின் பண்டார், இந்த நளின் பண்டார் என்ன செய்கின்றார்? ஒரு விவாதத்திற்கு அழைப்பு விடுத்தார். மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபி, ஆனால் இப்பொழுது அவர்களை ஜேவிபி என்று நாங்கள் சொல்ல முடியாது, இப்பொழுது அவர்கள் தேசிய மக்கள் சக்தியாக மாறியிருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்திக்கு அழைப்பு விடுகிறார். முடிந்தால் எங்கள் பொருளாதார குழுவோடு பேச வாருங்கள், எங்கள் பொருளாதார குழுவை நாங்கள் அழைத்து வருகிறோம், உங்கள் பொருளாதார குழுவிலிருந்து பேச வாருங்கள், விவாதம் நடத்துவோம் என்று அழைப்பு விடுகிறார். இவர் அங்கே கடிதம் அனுப்ப, அவர்கள் இல்லை, எங்களுக்கு பொருளாதார குழுவுடன் மட்டுமல்ல, உங்கள் தலைவர் எங்களுடைய தலைவருடன் பேசுவாரா என்று அந்த பக்கம் இருந்து நலிந்த ஜெயதிச அதற்கு பதில் சொல்ல, இப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கும் போது மே மாதத்திற்குள் விவாதத்திற்கு தயார் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்திருக்கின்றார். செய்தி வெளியாகின்றது, பார்க்கலாம். மே மாதத்தில் விவாதத்திற்கு தயார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித். எமது கட்சியின் நளின் பண்டார எம்பி பொருளாதார துறையில் விவாதத்திற்கு வருமாறு ஜேவிபியினருக்கு சவால் விடுத்திருந்த போது அதிலிருந்து தப்பிச் சென்றவர்கள் மீண்டும் தலைவர்களுக்கு இடையிலே விவாதத்திற்கு வருமாறு சவால் விடுத்துள்ளனர். மே மாதத்தில் இந்த 2 விவாதங்களுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித்
பிரேமதாச தெரிவித்தார். இப்படி இருக்கும்போது நேற்று இன்னும் ஒரு விடயத்தையும் ஜான்ஸ்டன் பெர்னாண்டஸ் சொன்னார். ஆனால் அதை முதலில் நான் குறிப்பிடவில்லை, இந்த செய்தி வரும்போது குறிப்பிடலாம் என்று இருந்தேன். ஒரு அதிர்ச்சியான விடயத்தை சொன்னார். சஜித் பிரேமதாசவின் கார் டிரைவர், வாகன ஓட்டுநர், அந்த சாரதிக்கு சஜித் பிரேமதாச நன்றி சொல்ல வேண்டும், அவருக்கு புண்ணியம் சேர்க்க வேண்டும், யார்ட்ட பிந்தெண்டோனே என்று சொல்கின்றார். காரணம் என்ன? அறகலையின் போது கோதா கோகமக்கு வந்த சஜித் பிரேமதாச காரை திருப்பிக் கொண்டு அந்த டிரைவர் உடனடியாக காரை திருப்பாவிட்டால் அன்று சஜித் பிரேமதாசவை கொலை செய்வதற்கு மக்கள் விடுதலை முன்னணியினர் முயற்சி செய்திருக்கின்றார்கள். அந்த கார் டிரைவர் தான், அந்த சாரதி தான் உடனடியாக ஜீப்பை திருப்பிக் கொண்டு உடனடியாக சஜித் பிரேமதாசவை ஏற்றிக்கொண்டு அந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்றார்கள். இல்லாவிட்டால் அன்றைய தினம் மக்கள் விடுதலை முன்னணியினர் சஜித் பிரேமதாசவை கொலை செய்திருப்பார்கள். அப்படி ஒரு திட்டம் இருந்ததாம். ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ நேற்று குர்நாகலையில் வைத்து சொல்கின்றார். இப்படி இருக்கும்போதுதான் விவாதத்திற்கு நாங்களும் தயார் என்று தேசிய மக்கள் சக்தி சொல்கின்றது. விவாதத்திற்கு அனுரவும் தயார் தேசிய மக்கள் சக்தி. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் பகிரங்க விவாதத்தில் ஈடுபட தயாராக உள்ளார். எதிர்வரும் மே மாதம் 7, 9, 13 மற்றும் 14 ஆகிய திகதிகளில் 2 அல்லது 1 தினத்தை ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவு செய்ய வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியினர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு தினத்தை சொல்லுங்க ஐயா, நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், நாங்கள் வந்து உங்களோடு விவாதம் செய்ய தயாராக இருக்கணும். ஆனால் நளின் பண்டார ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர் சொல்கிறார், அவங்க நினைச்ச மாதிரி நேரத்துக்கு இல்லாட்டி அவங்கள்ட சொல்கிற நேரத்துக்கெல்லாம் எங்களால் வர முடியாது. எங்கட தலைவர் சஜித் பிரேமதாஸ் ரொம்ப பிஸியானவர். அவர் கட்சிகளின் வேலைகள் இருக்கிறது, சத்வேல நிகழ்ச்சி திட்டம் இருக்கின்றது, பாடசாலையாக சென்று ஸ்மார்ட் வகுப்புகளை அவர் திறக்க வேண்டும், மகளிர் மாநாடு இருக்கின்றது, இளைஞர் மாநாடு இருக்கின்றது. நீங்கள் சொல்கிற நேரத்துக்கெல்லாம் எங்களால் வர முடியாது என்று சொல்கிறார். அவர் அப்படி சொல்கிறார் நேற்று நளின் பண்டார். நாங்களும் நீங்களும் அமர்ந்து ஒரு திகதியை நாங்கள் முதலில் யோசிப்போம், அந்த திகதிக்கு நாங்கள் சேர்ந்து விவாதத்தை நாங்கள் செய்வோம் என்று சொல்கிறார். இலங்கை சட்டக்கல்லூரி மாணவர்கள் சொல்கிறார்கள், இந்த விவாதத்தை எங்களோட கல்லூரியில் நடத்துங்க ஐயா, நீங்கள் அங்கே இங்கெல்லாம் தேடாதீங்க. சட்டக்கல்லூரி மாணவர்கள் சொல்கிறார்கள், விவாதத்தை எங்களோட சட்டக்கல்லூரியில் நடத்துங்க என்று சொல்கின்றார். எனவே இந்த விவாதம் அப்படி நடைபெற்றால், அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவுக்கும் இடையிலேயே ஒரு விவாதம் நடைபெற்றால் அந்த விவாதம் இந்த நாட்டிலே மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறிவிடும். அதே போன்று இரு தலைவர்களும் அனுரகுமார் திசாநாயக்கவும் சஜித் பிரேமதாசவும் விவாதத்தில் ஈடுபட்டால் அதுவும் ஒரு பேசும் பொருளாக மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. ஒரு டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை என்று சொல்வார்கள், அந்த டேர்னிங் பாயிண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சரி, அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். புலம்பெயர்ந்தோரை இன்று லண்டனில் சந்திக்க உள்ள நல்லிணக்க செயலகம் என்ற செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது. நாளை மறுதினம் பாரிஸ் நகரில் சந்திப்புக்கு ஏற்பாடு. உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறையின் இடைக்கால செயலக கொள்கை பிரிவு தலைவர் யுவி தங்கராஜாவுக்கும் புலம்பெயர் தமிழர் அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இன்றைய தினம் லண்டனில் நடைபெற உள்ளது. பாரிஸ் நகரில் வாழும் மூவினங்களைச் சேர்ந்த புலம்பெயர் இலங்கையர்களை அவர்கள் நாளை மறுதினம் சந்திக்க உள்ளனர். நாட்டில் உண்மை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை ஸ்தாபிக்கும் பணிகளில் அரசாங்கத்தினால் எடுத்து வரும் முயற்சிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அதற்குரிய பூர்வாங்க நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் விதமாக கலாநிதி அசங்க குணவன்ச தலைமையில் இயங்கி வரும் உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறையின் இடைக்கால செயலக அதிகாரிகள் அண்மையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு விஜயம் மேற்கொண்டு பல்வேறு தரப்பினருடன் சந்திப்புகளை மேற்கொண்டார்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. சரி, இப்படி அந்த செய்தி செல்லும்போது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அதை கொள்வனவு செய்ய முதலீட்டாளர்களது பேறு பட்டியல் வெளியாகி இருக்கின்றது. யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். ஸ்ரீலங்கன் விமான சேவையின் பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு விருப்பம் தெரிவித்துள்ள முதலீட்டாளர்களின் பெயர்களை அரசாங்கம் பகிரங்கப்படுத்தியுள்ளது. நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் தேசிய கொள்கைகள் அமைச்சின் கீழ் இயங்கும் அரச தொழில் முயற்சிகளை
மறுசீரமைக்கும் பிரிவு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. அதற்கமைய ஏஷியா கன்சல்டிங், தர்ஸ்கான் அலைன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் பிரைவேட் லிமிடெட் மற்றும் பிச் ஏவியேஷன் பிரைவேட் லிமிடெட், செரிசா டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட், ட்ரெஷர் ரிபப்ளிக் கார்டியட் லிமிடெட் மற்றும் ஏலிஸ் பிஎல்சி ஆகிய முதலீட்டாளர்கள் ஸ்ரீலங்கா விமான சேவையை கொள்வனவு செய்வதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா விமான சேவை நட்டத்தில் இயங்குவதாக தெரிவித்து அதனை விற்பனை செய்வதற்கு அரசாங்கம் நீண்ட காலமாக முயற்சித்து வந்தது. என்றாலும் அதன் தொழிற்சங்கங்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக ஸ்ரீலங்கன் விமான சேவையை விற்பனை செய்யும் நடவடிக்கை பிற்போடப்பட்டு வந்தது. இந்நிலையிலே நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் தேசிய கொள்கைகள் அமைச்சின் கீழ் இயங்கும் அரச தொழில் முயற்சிகளை மறுசீரமைக்கும் பிரிவு தற்போது ஸ்ரீலங்கன் விமான சேவையின் பங்குகளை கொள்வனவு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ள நிறுவனங்களின் பெயர்களை வெளியிட்டுள்ளது. சரி, அதை அப்படி இருக்கட்டும். இந்த உங்களுடைய வெளிநாட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அட்டஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது அதை உறுதிப்படுத்தணும். இதுக்கு நீங்கள் எங்கே போனீங்கள் என்றால் இதுவரை காலமும் நீங்கள் கொட்டுவ அல்லது கோட்டையில் இருக்கக்கூடிய கோல்ஃபேஸுக்கு அருகில் இருக்கக்கூடிய அல்லது மத்திய நிலையம், அதாவது இலங்கை வங்கிக்கு முன்னால் இருக்கக்கூடிய கட்டிடத்துக்கு தான் சென்றீங்க. இனி அந்த இடத்தை மாற்ற போகிறாங்க. ரைட், அது தொடர்பான செய்தி வெளியாக இருக்குது. அதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இடம் எங்கே இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம். சரி, செய்தி வெளியாகின்றது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். அந்த இடம் தொடர்பான செய்தி. வெளிவகார அமைச்சின் கான்சிலர் பிரிவு பத்திரமுள்ள சூறுபாயவுக்கு மாற்றம். வெளிநாட்டு அலுவலக அமைச்சின் கான்சுலர் பிரிவானது மே 2ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும்படியாக பத்திரமுள்ள ஸ்ரீ சுபித்புர வீதியில் உள்ள சூறுபாயவின் 16வது தளத்தில் உள்ள புதிய இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. எனவே தயவு செய்து நீங்கள் அங்கே தான் போகணும். நீங்கள் தப்பி தவறியும் நீங்கள் மற்ற இடத்துக்கு போயிடாதீங்க. பழைய இடங்களுக்கு இனி பழைய இடங்களில் இல்லை. நூரெலியா மாவட்டத்துக்கு புசல்லாவா பகுதிக்கு நினைக்கின்றேன் ஒரு கோயில் திருவிழாவுக்கு ஒரு கோயில் நிகழ்வுக்கு சென்றிருக்கின்றார் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார். அப்போது அங்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சம்பள ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றது, சம்பள உயர்வு கோரிய ஆர்ப்பாட்டத்திலே. அப்போது வேலுக்குமார் சென்றிருக்கின்றார். அங்கே வாய் தர்க்கம் ஏற்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக திகாம்பரம் என்ன சொல்கின்றார்? அடாவடி அரசியலால் மலையகத்தை சீர்குலைக்க முயற்சிக்க வேண்டாம். வேலுக்குமார் எம்பி மீதான தாக்குதல் முயற்சிக்கு திகாம்பரம் எம்பி கண்டனம். கருத்தியல் ரீதியான மோதல்களுக்கு தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்த முயற்சிப்பது நாகரிகமான அரசியலாக இருக்காது. கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் மீது தாக்குதல் நடத்த முயற்சித்தது மோசமான வார்த்தை பிரயோகங்கள் மூலம் சமூகத்தை தலைக்குனிய செய்ததை வன்மையாக கண்டிக்கின்றேன் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவருமாகிய திகாம்பரம் தெரிவித்திருக்கின்றார். அவ்வாறெல்லாம் நீங்கள் பேச முடியாது என்று தெரிவித்திருக்கின்றார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக மற்றொரு செய்தி வெளியாகின்றது. உலக எரிபொருள் விலை நிலவரம், சமையல் எரிவாயு விலை மாற்றமடையும் சாத்தியம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி வெளியாகின்றது. லிட்ரோ கேஸின் விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. சரி, அடுத்து இன்னும் ஒரு செய்தி. பாடசாலைகள் இன்று ஆரம்பம். இது தினகரன் பத்திரிகையிலே செய்தி வெளியாக இருக்கின்றது. அரசாங்கம் மற்றும் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான 2024ஆம் ஆண்டின் முதலாம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகின்றன. சரி, இப்படி இருக்க நேரம் உலகத்திலே உயரமான மனிதர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். ஆனால் இலங்கையில் உயரமான மனிதன் யார் என்ற கேள்வி இருக்கின்றது. 7 அடி 2 அங்குலம் முல்லைத்தீவை சேர்ந்த, பார்க்கலாம் படத்தில் யார் என்று. අඩි 7යි අඟල් 2ක් උස මුල්ලෙතීவு குணசிங்கம் லங்காவே உசம புத்கலையாது. 7 அடியும் 2 அங்குலமும் கொண்ட முல்லைத்தீவு குணசிங்கம் இலங்கையின் உயரமான மனிதனா, உயரமான குடிமகனா என்ற கேள்வியுடன் அந்த கேள்வி தொடர்கிறது. சரி, அதற்கான விடையை மக்கள் அல்ல, இவரை விட உயரமானவர்கள் இருந்தால் முன் வந்து சொல்லலாம். திவையின பத்திரிகையில் அந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. இப்படி இருக்கும்போது காசாவில் நடந்த விமான தாக்குதலின் போது ஒரு 17 பேர் கொல்லப்படுகின்றார்கள். அதிலே ஒரு கர்ப்பிணி தாயும் கொல்லப்படுகின்றார். அந்த கர்ப்பிணி தாயின் வயிற்றில் இருந்த குழந்தை காப்பாற்றப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றது. செய்தி வெளியாகின்றது என்ற மௌபிம பத்திரிகையில். குவான் பிராரேன் மியகிய மவகே குசே சிட்டி தருவா பேராகனி, அப்பா அம்மா சகோதரி அனைவரும் கொல்லப்பட்ட நிலையில் வயிற்றில் இருந்த அந்த குழந்தை இந்த உலகத்தை பார்த்திருக்கிறது. யுத்த அனர்த்தத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்கின்றது. சிசேரியன் மூலமாக அந்த குழந்தை வெளியே எடுக்கப்பட்டு
இன்று அந்த குழந்தை இந்த உலகத்தை பார்த்திருக்கிறது. சரி, இன்று ஏராளமான செய்திகளை உங்களுக்கு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியின் ஊடாக கொண்டு வந்தோம். மற்றும் ஒரு நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இன்றும் தயாரிப்பில் உதவிய கவின்சானுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.